வணக்கம். எங்களோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க நேம் எங்கிருந்து வந்துருக்கீங்க சொல்லுங்க. ஓகே. +1 +2 என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க? எங்க படிச்சு முடிச்சீங்க? ஓகே. என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அதுல? ஓகே. இப்போ இது நவம்பர் மந்த் இல்லையா? மே மந்த் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு 5-6 months என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதனால இவ்வளவு லேட்டா வந்து நவம்பர்ல என்ரோல் பண்ணிருக்கீங்க? சரி. டிஸ்கண்டினியூட் இல்ல, அதுக்கு முன்னாடி +2ல மார்க் எடுத்தீங்க இல்லையா? நீட்டுக்குலாம் ட்ரை பண்ணீங்களா? பயோமேக்ஸ் எடுத்து படிச்சனால நீட் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்களா? ஓகே. உங்களோட ஆம்பிஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு +1 +2 படிக்கும்போது? டாக்டர். நீட் எழுதி நல்ல மார்க் எடுத்து மெரிட்ல வந்துட்டு MBBS படிக்கணும் உங்களோட பிளான் இருந்திருக்கு, ஃபியூச்சர் பிளான். பட் ஆனால் நீட்ல வந்து மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க. அதனால ஒரு டிகிரி கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேர்ந்துருக்கீங்க. ஓகே. என்ன பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்துருக்கீங்க. அங்கே 4-5 months கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க இல்லையா? கிட்டத்தட்ட நவம்பர்ல எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எக்ஸாம் எழுதிட்டீங்களா? அப்படின்னா அதான் செமஸ்டர் எக்ஸாம் தான் சொல்றேன். ஸோ செமஸ்டர் எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ. ஓகே. எதனால டிஸ்கண்டினியூ ஆகிட்டு இந்த கோர்ஸ் படிங்க? எதனால உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? சரி. ஓகே. நர்சிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான். ஓகே. MBBS ஆகட்டாலும் ஒரு மெடிக்கல் லைன்லயே போகணுன்றது உங்களுடைய ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. வெரி குட். அப்பா அம்மா என்ன ஹெல்ப் பண்ணணும்? வெரி குட், சூப்பர். அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. 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 ஸோ அம்மாவோட ஏர்னிங்ஸ் தான் ஃபேமிலி ரன் ஆகுது இந்த சுச்சுவேஷன்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜின்ற கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா 1 year காலேஜ் லைஃப் இருக்கும். கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் 1 year இருக்கும். 2 years பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரைனிங் இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தேவையான எஜுகேஷன் லோனுக்குரிய கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வேற எதுவும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 3 எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது பாதியில டிஸ்கண்டினியூ ஆகிட்டு வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர் ஒரு நம்ம MBBS ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு ஆம்பிஷன் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம மார்க் கம்மியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வருஷம் கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க் கம்மியா எடுத்து கூட வருஷம் ஒரு 25 லட்ச ரூபா நீங்க செலவு பண்ணீங்கன்னா MBBS படிக்க முடியும். அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் இல்லாத மாணவர்கள் அதே சமயத்துல அவங்க நர்சிங்ல வந்து அவங்க ஒரு வேர்டு சொன்னாங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க தாராளமா MBBS கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி அல்லது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எடுத்து என்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோல மேலே எதுவும் டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரிவிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எண்ணம் போல் வாழ்க்கை.